பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசேஷமாய் இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளிலே யோக் பிரேக்கிங் டாபர்னாக்கிள் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானோர் கூட்டம் மகிழ்ந்து ஆனந்த பாட்டை பாடியும் இசைந்து விண்ணில் கர்த்தாவுக்கு மாத்துதியும் மண்ணில் நல்லோர்க்கு சமாதானமும் என்றல்லேலூயா பாடி வாழ்த்தினார். தெய்வீக அன்பின் மாண்பை போற்றினார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையாகிய கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்த அந்த முதல் செய்தி, அந்த மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர்கள் தரிசித்தார்கள். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவர்கள் பயந்து போய் பிரமித்து போய் இருக்கும் பொழுது அங்கிருந்து சத்தம் கேட்கிறது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னரையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்ற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். முதல் செய்தி மேய்ப்பர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த செய்தியை தொடர்ந்து ஒரு பெரிய தேவ சேனை வானத்திலே அவர்களுக்கு தோன்றியது. தூதர் கூட்டம் அப்படியே அங்கே அவர்களுக்கு ஆகாயத்திலே தோன்றியது. அவர்கள் பாடின பாட்டு என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பெரிய சேனை, திரளான சேனை வானத்திலே தோன்றி அந்த வெளிச்சத்தில் அவர்கள் தோன்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிறார்கள். அவர்கள் சொன்ன செய்திதான், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷன் மேல் பிரியம். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே தோன்றினதற்கு முக்கியமான 3 காரியங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தேவ தூதர்கள் மூலமாய் வந்த செய்தி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரை நாம் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை உயர்த்தி நாம் துதிக்க வேண்டும். அதில் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவன், அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன், அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவன். ஆகவே முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார். 2வது செய்தி, பூமியிலே சமாதானம் என்று சொல்லி
ஆகவே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது எந்த சத்துருக்களும் நமக்கு முன்னாலே இருக்க முடியாது. அவர்களும் நம்முடைய சமாதானம் ஆகிவிடுவார்கள். ஆகவே நம்முடைய வழிகள் முதலாவது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு பிரியமான மகளாய் இருக்கும் பொழுது எல்லா சத்துருக்களும் என்னுடைய சமாதானம் ஆகிவிடுவார்கள். ஒரு சத்துருவும் எனக்கு இல்லை. ஆகவே அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் அந்த பூமியிலே உருவாக்கும்படி வந்தார். அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் தருவேன் என்று சொன்னார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும், பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:9 சொல்லுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆகவே ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிற சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகிவிடுகிறார்கள். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, இரண்டாவதாக பூமியில சமாதானம், மூன்றாவதாக மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் புஸ்தகம் 5:14 இப்படியாய் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மனுஷன் மேல் பிரியம் என்று சொல்லும் பொழுது எந்த பகைமை உணர்வும் இல்லாதபடி நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல, உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அதே போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆகவே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம், இந்த மூன்று காரியங்களும் இன்றைக்கு நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒன்றாய் சேர்ந்து சமாதானமாய் இருக்க வேண்டும், மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், எல்லார் மேலும் அன்பாய் இருக்க வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை கொடுத்தீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த நற்செய்தியோடு வந்த மூன்று முக்கியமான செய்திகள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம், இந்த மூன்று காரியங்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நிறைவேற உதவி செய்யும். அதன் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை பெற்று எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். அப்படி நீ செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி. இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே, இந்த சந்தோஷமான நாளிலே தேவனுக்கு எல்லாரும் மகிமையை செலுத்தவும், பூமியிலே சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படவும், மனுஷன் மேல் பிரியமுள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய பிள்ளைகளாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.